இதை சொல்லிட்டு தைரியமா சொன்ன. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம குறை சொல்ற மாதிரி ஐபிஎஸ் அதிகாரிகளும் சில பத்திரிகையாளரை வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. வாயை மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும் செல்ஃப் ப்ரொமோஷனுக்காக இல்ல, அடுத்த அதிகாரிகளை டேமேஜ் பண்றது, அது இப்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. ஆமா, அது நீங்க சமீப காலங்களா நடந்துட்டு இருக்கு. ஒரு சாராருக்கு சார்பா இன்னொரு சாராரை வந்து எடுத்து பேசுறது, யூடியூப்ல வந்துட்டு பேசுறதுங்கிறதெல்லாம் வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட இப்ப அடுத்த டிஜிபி வர ஆரம்பிக்குது. இப்ப ஆளாளுக்கு அவங்க ப்ரொஃபைல வந்து ஆளாளுக்கு அவங்க தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட சொன்னாரு, சில அதிகாரிகள்ட்ட நான் பேசுறேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு உளவுத்துறை அதிகாரிகிட்ட பேசுறேன். எந்த உளவுத்துறை அதிகாரி? ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறோம், எத்தனையோ நீங்க வந்து ஆஃப் த ரெக்கார்ட் தகவல் நமக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் வெளியே சொல்லியிருக்கணுமா நம்ம? அது நம்ம இப்போ சிஎம்முக்கு பக்கத்திலேயே இருந்து பார்த்தவங்க நம்ம, அவங்க சில டிஜிபி அதிகாரிகளோ அவங்க சில ஏடிஜிபி அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் நம்ம பேசினாலும் கூட அதையெல்லாம் நம்ம ஆஃப் த ரெக்கார்டில் சொல்றதை வந்து வெளியே சொல்லி பெருமைப்பட்டு